கூர்ந்து அதை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். ஸோ அதை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தொடக்க ஜெபம் செய்வதற்கு ஷோபா சிஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் கூடியிருக்கிறோம். எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உம்முடைய இந்த பிரகாரத்திலே நின்று கர்த்தாவே அவர்கள் வெளிப்படுத்துகிற விதத்துல ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் அதை வெளிப்படுத்துகிற வேளையில உம்முடைய ஞானத்தின் மூலமாய் அவர்கள் வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பிள்ளைகள் எதை வெளிப்படுத்தினாலும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துல ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தினால் மட்டுமே. ஆண்டவரே, அந்த விதத்துல ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிறப்பை ஆண்டவரே இந்த நேரத்துல கர்த்தாவே பாடல்கள் வாயிலாக ஆண்டவரே நடிப்பின் வாயிலாக கர்த்தாவே அவர்கள் வெளிப்படுத்துகிற வேளையில நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே தொடப்பட்டு ஆண்டவரே எதற்காக கிறிஸ்து பிறந்தார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் ப்ரோக்ராமாக நம்ம கேர்ள்ஸோட வெல்கம் டான்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேர்ள்ஸ், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். எனக்கு தந்த
தேங்க்யூ கேர்ள்ஸ், ஒரு நல்ல ப்ளீஸிங்கான ஒரு வெல்கம் டான்ஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராமாக கேர்ள்ஸோட குரூப் சாங் தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பழசை எடுத்துகிட்டு வந்து இந்த காலத்தில் போட்டு அதை தான் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்ம இன்ஸ்டாவில் பார்க்குற ரீல்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், பழைய பாடல்களை எடுத்து பழைய காரியங்களை எடுத்து அதை ஒரு ரீமிக்ஸ்ன்னு சொல்லி அதுதான் இப்போ புதுசாக ட்ரெண்டுன்னு ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா? ஸோ அதனால நம்ம கேர்ள்ஸோட குரூப் சாங் நம்ம விண்டேஜ் தமிழ் கிறிஸ்மஸ் சாங் செலக்ட் பண்ணி நமக்காக பாட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அற்புத பாலன
பசங்க இந்த தமிழ் பாடினதுக்கு இன்னொரு தடவை நம்ம கரங்களை தட்டலாமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடினாங்க ப்ராக்டிஸ் அப்போ. ஸோ தேவனோட பிறப்பை நம்ம நினைவு கூறதுக்கு வந்திருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும் போதே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது தேவனுடைய அன்புன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே தேவன் நமக்காக அவருடைய பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். ஸோ அந்த பிறப்பை குறித்தும் அந்த பிறப்பு நடந்ததுக்கான மெயின் காரணம் தேவன் நம்ம மீது வைத்திருந்த அந்த அன்பு. ஸோ தேவனோட அன்பை குறித்து நம்மளோட வாலிப பாய்ஸ் நமக்கு ஒரு குறு நாடகம் போட காத்திருக்காங்க. அதை நம்ம கண்டு கழிக்கலாம். ஹலோ ஹலோ என்னடா இது காலையிலேருந்து ஒரே யூஸ்லெஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு யூஸ்லெஸ் இருக்கு. எங்க மெஷாக் வாங்க. சரி போடுறா நம்ம இங்கே வாப்பா. போடுறா சொல்லுங்கப்பா. மெஷாக் சொல்லுங்கப்பா. ஏய் என்னப்பா சொல்லுடா. பார்த்துட்டு இருக்க கேம் விளையாட்டு இருக்கேன்ப்பா. கேம் தூக்கி பார்க்கல வேடா. சரிப்பா சொல்லுங்கப்பா. பைபிள் படிச்சியா? பைபிள் எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷமா? நேத்தாப்பா படித்தேன். நேற்று படிச்சேன். நான் பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணி பார்த்துருந்தேன். நேத்தான் இங்கே தான்ப்பா இருக்கு பைபிள். நல்லா பண்ணியாப்பா. நானும் பார்த்தேனேப்பா. என்னப்பா ஆப்பாவா பைபிள் எடுத்தப்படா. இப்போ இங்கே தான்ப்பா வச்சு. சரி எங்கே வச்சுக்கணும் போயிட்டு வாங்க. போங்க பொறுமையாக எடுத்து வாங்க. பாடி அப்பா பைபிளே கிடச்சிச்சு. தாங்கப்பா. ஒரே தூசியாக இருக்கு. பச்சு தூசி ஆயிடுச்சுப்பா. மூடு. பைபிளியாப்பா? இப்படிலாம் பேசப்படாது என்கிட்ட. சரிப்பா தரங்க பைபிள் தரங்க. 2 நாளா நீ பைபிள் தான் படிக்கணும். ஃபோன் கொடு. இதுக்கப்புறம் நீ ஃபோனை தொட்டது பார்த்தேன் அவ்வளோதான். உட்காரு. 2 நாளா பைபிளில் படிக்கிற. 2 நாள் கழிச்சு வருவேன். கொஷின் கேட்பேன். பதில் சொல்லணும். நான் படிச்சிருப்பா. பைபிள் படிச்சிருப்பா. கொடுங்கப்பா. வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணணும்ல. உங்களுக்கு வேலை இருக்கும்பா. போங்கப்பா. இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு அதிகாரமாச்சும் படிச்சிடணும். ஆதியாகமம் 1 எடுப்போம். ஃபோனே எடுக்கக்கூடாது இன்னைக்கு. பைபிள்லாம் படிக்கிறான் திடீர்னு. புதுசா இருக்கு. பைபிள படிக்கிற? பைபிள் படிக்கிறான்டா அவன். இன்ஸ்டாகிராம் தானே நீ? ஆமாண்டா. அவன் ஆளுக்கு கால் பண்ணு. ஆள் மெசேஜா? மெசேஜ் அனுப்பு. மெசேஜ் ஸ்வீட்டிகிட்ட இருந்து மெசேஜ் வருது. டிங். என்ன ஃபோன்ல ஏதோ மெசேஜ் வருது. பாரு மெசேஜ பாரு. ஐ ஸ்வீட்டி. போ ஸ்வீட்டி. அங்க வச்சு. இவனாச்சு பைபிள் படிக்கிறதாச்சு. சே ஒரு மெசேஜ் பண்ணலாம் போய் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. வேற ஜாலியாக இருந்துச்சு ஸ்வீட்டி கூட. சே இப்பயாச்சும் பைபிள் படிக்கணும். என்னப்பா பைபிள் படிக்கிறியா? பைபிள் எங்கேருந்து வருது? பா ஃபஸ்ட்டப்பா 3 அதிகாரம் வந்துப்பா. பாருங்கப்பா. படிங்க. ஓகேப்பா. வருவேன் 2 நாள் கழிச்சு. ஓகேப்பா. போயிட்டு வாங்கப்பா. இவன் ஏன் திருப்பி பைபிள் படிக்கிறான்? ஏன் தெரியலையே. டேய் இவன் ஏதோ யூடியூப்ல ஏதோ பாப்பானேடா. நீ தானே யூடியூப் ஏதோ வீடியோ பாப்பானே. ஏதோ சேனல் பாப்பானே. இது ஒரு வீடியோடா. சமைக்கிற வீடியோ. இன்னைக்கு ஒரு ஃபுட் எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வீடியோ ஐ வில்லேஜ் குக்கிங் சேனல். அரைக்கடா தக்காளி. ஐ சேனல் சீசன் 2. ஐயோ 4 hours ஆயிடுச்சா? ஒரு வீடியோ பார்க்க போய் 10 வீடியோ பார்த்துட்டோமே.
சரி அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு படிப்போம். இன்னைக்கு எப்படியா அப்பா வேற வந்து கொஸ்டின் கேட்பன்னு வேற சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வேற என்ன சொல்ல போன தெரியல. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், கையிலேயே ஃபோன் வச்சுருக்கோம், அடிக்கடி வேறு ஃபோன் பார்க்குறோம். பைபிள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிடலாம். 10 MB தானே பைபிள் ஆப். என்னப்பா ஃபோன் எல்லாம் பைபிள் டவுன்லோட் பண்றான்? அதானே விடக்கூடாது இவனை. டேய் பைபிள் பக்கமே போக கூடாது இவனை. சரி இரு பாரு. ஸ்டோரேஜ் ஃபுல், லோ பேட்டரி, ஸ்டோரேஜ் ஃபுல், ஐயோ லோ பேட்டரி, ஸ்டோரேஜ் இது ஃபுல், இத்தனை நோட்டிஃபிகேஷன். ஐயோ ஃபோன் வேறு சூடாயிடுச்சு. மோட் பவர் ஆஃப். என்ன பண்ணுறது தெரியலையே. சரி ஓகே, ஏதாவது ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி அவனுமே. இன்ஸ்டாகிராம் வேணும், ஃபேஸ்புக் வேணும், ட்விட்டர் வேணும், வாட்ஸ்அப் வேணும், ஸ்னாப்சாட் வேணும். பைபிள் எதுக்கு? அதான் கையிலே இருக்கே, அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, பைபிள் ஆப், பைபிள் ஆப் அன்இன்ஸ்டால். ஓகே. டேய் மச்சான். ஹலோ மச்சான், சொல்றா. எப்படி என்ன மச்சான் பண்ற? டேய் அப்பா பைபிள் படிக்க சொல்லிட்டாரா? பைபிள் அப்புறம் படிக்கலாம் மச்சான். இப்போ வா மச்சான், மஜ்ஜாவா ஒரு மேட்சா போடுவோம் மச்சான். ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், ஃப்ரீ ஃபயரா? டேய் ரேங்க் புஷ் பண்ணலாம், சீக்கிரம் வா புஷ் பண்ணலாம். மச்சான். ஏய் எல்லாம் வந்துட்டானுங்க. நான் சொல்றா, கிறிஸ்பின் வந்துட்டானா? மச்சான் வந்துட்டான் மச்சான். நான் சீக்கிரம் ரெடி நீ பா, வா ரெடி. மச்சான். நீதான் வரணும். என்னோட மேட்ச் போடாதீங்க. மச்சான், வந்துட்டான்டா. start ஆகும், சீக்கிரம் வா மச்சாவா மச்சான். ஒன்னு போடணும். மச்சான் போடு மச்சான், அவன போடு மச்சான், போடு மச்சான். போடு தள்ளு. மச்சான், நாக்கு மச்சான், போடு. மச்சான் ரிவைவ் பண்ணு மச்சான் ரிவைவ் பண்ணு. ஏடபிள்யூ ஷார்ட் ஸ்டாண்ட் எனக்கு. அவ்வளவுதான்டா. ஏய் அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான் 1v4. மச்சான் ரிவைவ் பண்ணு. போடு அவன போடு. மச்சான் சார் என்ன பண்றீங்க? மச்சான் நான் நாக்கு மச்சான் ரிவைவ் பண்ணு மச்சான். ரிவைவ் பண்றா. ரிவைவ் பண்ணு மச்சான். மச்சான் பைபிள் மூடி இருக்கு. மச்சான் காப்பாத்து மச்சான். தெரியும். சரிப்பா. தம்பி என்ன பண்றீங்க? 2 நாள் ஆச்சு. கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன், ரெடியா? கூட மச்சான் ரிவைவ் பண்ணு மச்சான். டேய் ஆஃப் பண்ணுங்க, வெளில போங்க. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் ஹேண்டியா இருக்கட்டும். பா ப்ளீஸ் பா. ஏய் பைபிள் எடுறா. பைபிள் எடுங்க. என்ன பச்சீங்க? 8 நாளா? வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சப்பா. சொல்லுங்க ஏதாவது. பைபிள் ஏதாவது ஏதாவது கேரக்டர், ஏதோ மனசை தொட்டது ஏதாவது. ஜீசஸ் தொட்டாரேஸ்பா. ஜீசஸ் தொட்டப்பா. இது இருந்தே புரியுது, நீ பைபிள் படிக்கவே இல்லை. நீ படிக்கல. கொஞ்ச நேரம் இருக்கா? இல்ல ஏன்டா இருக்க? புச்சி இங்க எமுஞ்ச பேர் இங்க எமுஞ்ச பாடுறானே. ஏன் இருக்க? இந்த ரைஸ் இருக்கு பாத்தியா, அதுல சால்ட் போடாம சால்ட் ரைஸ் போட்டு சாப்பிடலாம். நீ இங்க மூஞ்ச பார்க்க சொன்னடா. உன் ஃப்ரெண்டு இருக்கான் மேஷ், அவன் பேரு ஜானு. அவன் அப்படி இருக்கான், பயங்கரமா இருக்கான் ஆளு. நீங்க இருக்க ஃப்ரீ ஃபயர் இருக்க போன்ல. அசிங்கமா இல்லையாடா? நீ எல்லாம் என்ன எங்க போய் சேர்க்கறதுன்னு தெரியல. எனக்கு அசிங்கமா இருக்குது உன்னைய பெத்ததுக்கு. போ எங்கேயாவது போ. என்ன பண்றது உன்னையெல்லாம்? பெட்டர் கோ அண்ட் ரைடா. அப்பா வேற இப்படி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்கூடலாம் எனக்கு கம்பேர் பண்ணுறாரு. அந்த ஜான் அவன் கூடலாம் எனக்கு கம்பேர் பண்ணுறாரு. பேசாம என் அப்பா சொல்கிற மாரி நான் செத்துடலாம். அதான் கரெக்டான முடிவு. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? வேணாம், பேசாம சீக்கிரம் வாங்கடா. சரி பேசாம நான் செத்துடலாம் எங்கள் அப்பா சொன்ன மாரி. நீ ஏன்ப்பா சாவ போற? யாரு
நான் ஏசப்பா. ஏசப்பாவா? உங்களுக்காக தான்ப்பா நான் அந்த உலகத்துக்கே வந்தேன். நீ சாவ போற. யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன்ப்பா. இல்லை, எங்கள் அப்பாவே என்னை வெறுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்னை வெறுக்கிறதுக்கு யார் இருக்கிறா? உங்களுக்காக தான்ப்பா நான் இந்த உலகத்துக்கே வந்தேன். உன்னை படித்ததுக்கு காரணமே நான் உன்னிடத்துல அன்பு கூறுறதுக்கு தான். அன்பு கூறதுக்காகவே எங்களை படிச்சிங்களா? ஆமாம்ப்பா. So the story comes to the end. Moral of the story வந்து தேவன் வந்து எல்லாரும் அன்பு கூறுறாரு. தேவன் எல்லாரும் அன்பு கூறுகிறார். ஏன்னா யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் தேவன்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை அன்பு கூறுவார். நீங்கள் வந்து என்னதான் தப்பு செஞ்சாலும் தேவன் வந்து உங்களை இன்னும் வந்து ஒரு அவருடைய பிள்ளை தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எல்லா தப்பு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து உணர்ந்து தேவன்கிட்ட போனீங்கனாலே அது ஒரு நல்ல காரியம்தான். ஸோ தேவன் உங்களை வந்து நீங்கள் எப்படி போனாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். நம்ம சங்கீதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தாவீது பார்த்தீங்கன்னா என்ன இல்லை சரி ஏறுது எல்லாம் செஞ்சுட்டு அட்டூழியம் பண்ணிட்டு தேவன்கிட்ட போகிறான். ஆனால் தேவன் மீண்டும் அவனை நேசிக்கிறார். மேலும் தேவன் வந்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னா அவர் வந்து பூமிக்கு வந்து பாவங்கள் எல்லாரும் பாவங்களையும் சுமந்து நம்மள வந்து ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை அவர் நம்மளுக்கு தந்துக்கிறார். ஸோ God chose us for salvation. ஸோ நம்ம வந்து ஒரு நன்றி உலகங்களாக இருக்கணும். ஒரே விதத்தை சொல்ல போனோம்னா தேவன் உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ பாய்ஸ். நகைச்சுவையோடு கூடிய ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அந்த அன்பு நம்மளை தேடி வந்து தூக்கி உயர்த்துகிற அன்பாக இருக்கிறது. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம பாய்ஸ்க்கு கை தட்டலாமா? இந்த கைத்தட்டல் எதுக்குன்னா ரொம்ப நேச்சுரலாகவே அவங்க மறந்த காரியத்தையுமே நகைச்சுவையாகி நம்மளை சிரிக்க வச்சாங்க. ஸோ அதற்காக. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராமாக நம்ம கேர்ள்ஸ் ஒரு சின்ன ஆக்ஷன் சாங் கம் டான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ செலிப்ரேஷன் என்ற ஒரு பாடலுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் ஆல் புட் our hands together and welcome them. You know what to do. It's time to put your phone down and raise your attitude. The God who made the birds, sea, sun, and the moon isn't somewhere far away. He is standing in the room. So let it scream, let it shout, let him know what you're about. Keep it moving and grooving, don't leave a single doubt that today is the day that the Lord has created. Why would I sit around just waiting? Let's have a celebration. It's time to clap our hands and stomp our feet. Let's have a celebration. If you believe that Jesus set you free, it's time to celebrate. Don't sit there waiting, let's have a celebration. Me, I need less of me. Father, Son, and Spirit, that's who I call G.O.D. I used to be a blind man until you let me see that who the Son sets free, you said it's truly free indeed. So let it scream, let it shout, let them know what you're about. Keep it moving and grooving, don't leave a single doubt that today is the day that the Lord has created. Why would I sit around just waiting? Let's have a celebration. It's time to clap our hands and stomp our feet. Let's have a celebration. If you believe that Jesus set you free, it's time to celebrate. Don't sit there waiting, let's have a celebration.
எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கோரஸ் பாட்டு மட்டும் பசங்களோட சேர்ந்து அந்த செலிப்ரேஷன் பாட்டு மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடலாமே. நம்ம எல்லாரும் ஏஞ்சி நிற்கலாம். நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த பாட்டை பண்ணலாம். Let it scream, let it shout, let them know what you're about. Keep it moving and grooving, don't leave a single doubt that today is the day that the Lord has created. Why would I sit around just waiting? Let's have a celebration. It's time to clap our hands and stomp our feet. Let's have a celebration. If you believe that Jesus set you free, it's time to celebrate. Don't sit there waiting, let's have a celebration. Me. இப்போ கேர்ள்ஸோட டுவெட் சாங். ஸோ மானசா அண்ட் செலினா. Peace on earth, the mercy
தேங்க்ஸ் ஃபார் தட் மெலடி. ஸோ இப்போ ஒரு கேர்ள்ஸோட ஒரு குறு நாடகம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதை பற்றின்றது நம்ம கடைசியில் பேசலாம். ஸோ கேர்ள்ஸ் ப்ளீஸ். ஐயோ வலிக்கே, அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வரமாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்க, இதனால தாங்க முடியலையே. ஐயோ இவளா என்ன பார்த்து சிரிக்கான, இப்படிலாம் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் இப்படி நடக்க. என்னடா இங்க கத்துற? வயலா நான் ஒருத்தர் இருக்கச்சுல ஏன் முன்னாடியே இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பயில்வான் ஐயா, இங்க நீங்களே பாக்கீங்களா ஐயா என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதானா அவன் பிரச்சனை? இந்த மூட்டையெல்லாம் என் சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இந்தா வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சரி பிடிச்சு இழுப்போம். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. டேய் இதை விடடா, இது விட்டாதான் அது வரும். விடு. நீனும் விட மாடிக்க, இதுவும் வர மாடிக்கு. சரி பிடிச்சு இழுத்து பாப்போம். இந்தா வந்துட்டு வரப்போகுது. வரமாடிக்க. இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும் தெரியலையே. தம்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் அது போக 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒடுங்கிருவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். நீ எடுக்காம வந்துட்டேனா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு, இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் இன்னைக்கு. சரியா? நான் போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ இந்த பயிலோனாவது இந்த மூட்டை இறக்கி வைப்பாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வராங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போயாவது இதை சால்வ் பண்ணிடலாமே. தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில நின்று வழியில கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா, இல்ல வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்ல, குக்கரும் இல்ல, நோயும் இல்ல, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இதை என்னால சுமக்க முடியலையா. இத மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அட இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தான்னா கட்டியா இருந்தான்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆனா என்ன ஒண்ணு, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? ஆட போங்கய்யா, 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. இதுல ஏன்ட்ட போய் 10 லட்சம் கேக்கீங்களா? இதுக்கெல்லாம் இந்த மூட்டையே தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சுங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா இங்க பாருங்கய்யா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயிலோன் வந்தாருயா. அவராலே இறக்கி வைக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்க. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாருயா. அவராது இறக்கி வைப்பாரு பார்த்தேன். அவரு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படி ஆச்சுயா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவ்வளத்தையும் நீட்டா கொத்தி 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 எடுத்து அதுக்கப்புறம் அவ்வளத்தையும் நீட்டா சிங்கிள் பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறான் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பற்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடா? ஐயா, ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. இப்ப நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. அவ என்னதான் பண்ணுவேனே தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை இன்னும் கொன்றும் போலயே இருக்குதே. எந்த மனுஷனால எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது எனக்கு உதவி செய்ய இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்களா யாராவது? என்னால முடியல. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டைய என்னால தூக்க முடியலையா. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வர இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா, ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலையும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. நம்ம ஒரு தடவை திரும்ப அவர்களுக்காக கை தட்டலாமா? ரொம்ப நேரமாக மூட்டையை சுமந்துக்கிட்டு இருந்தா பாவம். ஸோ அது மாதிரி தான் நம்மளும் நம்மளோட சுய பலத்தினால நம்மளோட பாவத்தை விடணும்னு நம்ம நினச்சோன்னா தோல்வி தான் ஆகும். உங்களோட படிப்பாகட்டும், உங்களுடைய அந்தஸ்தாகட்டும், உங்களோட திறமையாகட்டும், உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாத்தையும் வைத்து நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களையும் சிற்றின்பங்களையும் நம்ம வந்து இறக்கி வைக்க முடியாது. நமக்கு தேவனுடைய பலன் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள், அது ஒரு சில பாவங்கள் நமக்கு மாத்திரம்தான் தெரியும் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு. வெளியே நம்ம கூட பழகிறவங்களோ, நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ, இல்லை நம்மளோட ஸ்பௌஸ்க்கோ கூட தெரியாம நம்ம கிட்ட ஒரு சில ரகசியமான பாவங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். அதிலிருந்து நம்ம வெளியே ஆகணும்னா அது நம்மளுடைய பலத்தினாலேயோ, நம்ம முடிவெடுக்கிறதுலையோ, நம்மளுடைய சுய பலத்தினால் அது கூடாத காரியமாக இருக்கிறது. தேவன் உதவி செய்தால் மாத்திரம்தான் நம்மளால ஒரு சில பாவங்களை விட முடியும். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஸோ தேவ பலத்தினால தான் நம்மளோட பாவங்களை நாம் மேற்கொள்ள முடியும், நம் பாவங்களை நாம் மேற்கொள்ளுவோம். ஸோ தேங்க்யூ கேர்ள்ஸ் ஒன்ஸ் அகெயின். அடுத்த ப்ரோக்ராமாக நம்மளோட பாய்ஸோட பாடல் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் த பாய்ஸ். கரங்களை தட்டி அவர்களை மேடைக்கு வரவேற்போம். பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, பலகரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே, என்னை பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, பலகரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே, என் அனுகூல துணையாயிருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே, என் அனுகூல துணையாயிருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே, நீரின் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல, நீரின் துணையாயிருப்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல, நீரின் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல, நீரின் துணையாயிருப்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல.
7 மடங்காக எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவன் என் பக்கம் உண்டு, பதட்டமில்லை. 7 மடங்காக எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவன் என் பக்கம் உண்டு, பதட்டமில்லை. மலைகள் நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன், எதிரான சூழல்களை பதறாக்கி சிதறடிப்பேன். மலைகளை நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன், எதிரான சூழ்நிலைகள் பதறாக்கி சிதறடிப்பேன். பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல. நீரன் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல. மதில்களை தாண்டிடவே புது பலம் தந்து என்னை நடத்திடும் தெய்வம் நீரே. சேனைகள் பாய்ந்திடவே மதில்களை தாண்டிடவே புது பலம் தந்து என்னை நடத்திடும் தெய்வம் நீரே. கால்கள் தளர்வதில்லை, வழியில் தடையும் இல்லை, மலைகள் போல என்னை ஓட செய்து உயர்த்திடுவே. கால்கள் தளர்வதில்லை, வழியில் தடையும் இல்லை, மான்கள் போல என்னை ஓட செய்து உயர்த்திடுவே. நீரன் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல. நீரன் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல. உற்சாகப்படுத்தலாமே. பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, உம் பலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என்னை பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, உம் பலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என் அனுகுல துணையாயிருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே. என் அனுகுல துணையாயிருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலகி காப்பவரே. நீரன் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல. And into your courts with praise, we join together in singing. Oh, how I love this place. Today is the day of salvation, miracles around. The kingdom of God is amongst us. Oh, how I love your house. I just I love the house of the Lord. I just love the house of the Lord. Hey, 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 hey. As we bring our agreement together, declaring in Jesus' name, it is done by our Father in heaven. My God, how I love this place. My God, how I love this place.
Jesus, I love you, Lord. சுத்தமான பிதாவே, கருணையின் நாட்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, சுத்தமான பிதாவே, கருணையின் நாட்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, நாதானி போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, நாதானி போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதானி போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, நாதானி போதும் எனக்கு,
பின்பற்றவே ஊழியம் செய்திடவே ஜெயமாய் வாழ்ந்திடவே கிருபை போதும் எனக்கு உம்மையை பின்பற்றவே ஊழியம் செய்திடவே ஜெயமாய் வாழ்ந்திடவே கிருபை போதும் எனக்கு நாதானில் போதும் எனக்கு கிருபை போதும் எனக்கு நாதானில் போதும் எனக்கு கிருபை போதும் எனக்கு என் ஜீவ யாத்திரையில் 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 கிருபை போதும் எனக்கு காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரங்கொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆயிரம் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. பின்னகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா விதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பிரத்யேகம் ஊர்ல நவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும்
Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry, Merry, Merry Christmas. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells swing and jingle bells ring. Snowing and blowing up bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells time and jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air. What a bright time, it's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in the one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. Jingle up around the clock. Mix and a mingle in the jingling feet. That's the Jingle Bell Rock. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bell chime and jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. எல்லாரும் குட்டீஸ் யூத் எல்லாரும் ஸ்டேஜ் வாங்க ப்ளீஸ். Feliz Navidad. கூப்பிடுற சாண்டா ப்ளீஸ். Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año y felicidad. Feliz Navidad. Feliz Navidad. சாண்டா யாருன்னு ரிவீல் பண்ணலாமா? Prospero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. So now we have come to the important நீங்கள் எல்லாம் ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ நம்மளோட கிஃப்ட்ஸ் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆர் ரெஸ்பெக்டட் பாஸ்டர் டு கம் ஆன் டு த ஸ்டேஜ். பசங்களுக்கு அவங்களோட பரிசுகளை அளிக்கும் வரை. செலீனா, ஷர்லி,
அல்வினா ஜோ. ஜாஃபு. ஸ்வேதா. மானசா. ஒன் மோர் கிஃப்ட் அவங்க கேம் வின் பண்ணிருக்காங்க. Just a small gift for her active participation. எல்லாரும் கை தட்டலாமா? மனசே. ரதீஷ். ஆரன். ஈதன். To a Santa Claus who is none other than Crispin. And special mentions அருண் அண்ணா. ஸோ எவ்ரி யூத் மீட்டுக்கு தவறாம அண்ணன் வந்து எங்களுக்காக கீபோர்டு வாசிப்பாங்க. அண்ட் எனி ப்ரோக்ராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அருண் அண்ணா. அண்ட் நம்மளோட மீடியா டீம் இல்லைன்னா நம்மளால இதை மற்றவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, உங்களுக்கு ஃப்ளையர் வந்திருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட மீடியா ஹெட் மரியசெல்வம் பிரதர். அண்ட் யூத் சார்பாக எங்களுடைய எல்லா எஃபர்ட்ஸ்க்குமே நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு எப்போ கேட்டாலும் சரி, என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறனாலும் சரி, எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிற நம்மளோட மெய்ப்பன், நம்மளோட பாஸ்டருக்கு எங்களோட சின்ன அன்பளிப்பு. ஃபைனலாக போஷிக்கு கிஃப்ட் பண்ணலையே. ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஸோ தேங்க்ஸ் சொல்லணும்னா ஆக்சுவலி லிஸ்ட் ரொம்ப பெருசு. எஸ்பெஷலி இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி எக்ஸாம்ஸு, கோச்சிங்கு, டியூஷனு அப்படின்னு பேக் டு பேக் பசங்களை ஆல்ரெடி ரொம்ப புழிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஷெட்யூலில் இதன் மத்தியில் பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நமக்காக கொடுத்துருக்காங்க.
ஸோ அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய அகாடமிக்ஸ்க்காகவும் அவங்களோட எக்ஸாம்ஸ்க்காகவும் அதுலேயும் அவங்க சிறந்து விளங்கணுன்றதுக்காகவும் அவங்க இன்னும் தேவனை அவங்களோட படிக்கிற ஸ்தலத்துலேயும் வேலை பார்க்குற ஸ்தலத்திலும் தேவனை இன்னும் அதிகமாக பிரதிபலிக்கிறவர்களாக இந்த ஸ்டேஜில் பிரதிபலித்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலையும் தேவனை அவங்க பிரதிபலிக்கணுன்றதுக்காக வாலிபர் எல்லாருக்காகவும் உங்களோட தினசரி ஜெபத்தில் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களுக்கு அதிக டெம்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற வேர்ல்டுக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற வேர்ல்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸோட சப்போர்ட் சொல்லியே ஆகணும். எப்போ ப்ராக்டிஸ் ஆனாலும் என்ன சொன்னாலும் சலிக்காமல் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிங்க. அந்த டியூஷன்ஸ் மத்தியிலையும் அகாடமிக்ஸையும் இதையும் நீங்கள் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அண்ட் ஆடியன்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு இருந்ததுனால தான் நாங்கள் ப்ரோக்ராமே பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்கள் ஒருத்தருடைய ப்ரெசன்ஸ் இட் மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் சர்ச் பாஸ்டருக்காகவும் ஷோபா சிஸ்டருக்காகவும் அண்ட் அருண் அண்ணா அண்ட் மீடியா டீம் இந்த மாதிரி எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்டேஜ் நிறைய பேர் இதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்காகவும் எங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர்கிட்ட நீங்கள் பரிந்து பேசுங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. எண்டிங் ப்ரேயர் பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம். அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் அருமையான விதத்தில் ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பலத்தில் கிருபையில் இந்த கர்த்தாவை பெர்ஃபார்மன்ஸில் சிறப்பாக செய்து ஆண்டவராகி உம்மை உயர்த்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இப்பொழுது மாத்திரமல்ல ஆண்டவரே, எக்காலத்திலும் தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. அவருடைய வாழ்க்கை, அவருடைய படிக்கிற இடம் ஆண்டவரே, அவர்கள் வாழுகிற இடம் ஆண்டவரே, அவர்கள் செல்லுகிற இடம் எல்லா இடங்களிலும் இயேசுவை வெளிப்படுத்த ஆண்டவர் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய கர்த்தாவ ஜீவியத்திலே இந்த அனுபவத்தை மையமாய் கொண்டு ஊழியங்களை செய்ய எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகள் ஊழியத்தில் அநேக புதிய இயேசுவை அறியாத வாலிப பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்த, விசுவாசத்தில் நடத்த ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை ஊழியத்திலே பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை மாத்திரமல்ல அவர்களை பெற்ற ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிற ஆண்டவரே போர்ஷியாவுக்காக ஸ்தோத்திரம், ரொனால்டோக்காக ஸ்தோத்திரம். இந்த கணவன் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே இதற்கு உடன் இருந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கர்த்தா ப்ரோக்ராமில் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அந்த டீமையே நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு கால நேரத்தில் ஏஎஃப்டியினுடைய யூத் டீம் ஆண்டவர் இந்த பட்டணத்திலே பெருசாக இருக்கும். ஆண்டவர், இந்த பட்டணத்தில் ஏஎஃப்டி டீம் ஆண்டவரை அநேகரை ரட்சிப்பில் நடத்துவாங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. அதை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் எங்கள் அனைவரையும் தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை தரோம். இந்த இடத்துல கடந்து வந்த ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அனைவரையும் உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சிநேகமும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.